வணக்கம் சகோ, இது உங்கள் வேல்டேன். இன்னைக்கான சில சினிமா அப்டேட்ஸை பற்றி பார்த்துடலாம் வாங்க. டைரக்டர் சங்கர் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் ஆன படம் தான் சிவாஜி த பாஸ். இந்த படம் தான் நம்ம தமிழ் சினிமாவிலே ஃபர்ஸ்ட் 100 கோடி வசூல் பண்ண ஒரே படம். இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகி 17 வருஷமாகுது. அதை நம்ம சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஆகஸ்ட் 15 புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பில்லை அப்படின்னு. இப்போ தெலுங்கு சினிமாவில் இருந்தே ஆகஸ்ட் 15 ஆக்டர் ராம் போத்தினேனி ஹீரோவை நடிச்சிருக்க டபுள் ஸ்மார்ட் படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஒரு பேன் இந்தியா மூவியை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் புஷ்பா 2 மூவி கிட்ட இருந்து இன்னும் எந்த ஒரு தகவலும் வரல. டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்க படம் தான் SK23. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. இப்போ சிவகார்த்திகேயனுடைய 23வது படத்தில் ஆக்டர் விக்ராந்தும் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க போறாரு அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் பா ரஞ்சித் டைரக்ஷனில் சார்பட்டா படத்தில் டான்சிங் ரோஸ் கேரக்டரில் நடித்த ஆக்டர் சபீர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க போகிறதா இப்போ மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ராமச்சந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருக்க ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி தான் பேச்சு. இந்த படத்தில் ஆக்டர் பாலசரவணன், காயத்ரி லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜூலையில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் நிதில் சாமிநாதன் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி நடிப்பில் ரிலீஸ் ஆன மகாராஜா படம் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் இந்த படம் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த படத்துலேருந்து ஒரு ஸ்னீபிக் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் அச்சு வினோத் மகாராஜா படத்தை பார்த்துட்டு டைரக்டர் நிதில் சாமிநாதனை மீட் பண்ணி பாராட்டியிருக்காரு. இப்போ இந்த ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் செம வைரல். டைரக்டர் வெங்கட் பிரபு தளபதி பர்த்டேவுக்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவில இருந்து ஒரு ஸ்பெஷல் அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக சோஷியல் மீடியாவில் அவர் ஃபேன்ஸ் கிட்ட ஆல் யுவர் விஷஸ் வில் பி கம் ட்ரூ அப்படின்னு சொல்லி வாரிசு படத்தில் நம்ம தளபதி வரேன் அப்படின்னு சொல்லுவார்ல அந்த போஸ்டரை ஷேர் பண்ணியிருக்காரு. உதயநிதி நடிப்பில் ரிலீஸ் ஆன நெஞ்சுக்கு நீதி படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் அருண்ராஜ் காமராஜ் ஆக்டர் விஷ்ணு விசாலை வச்சு ஒரு புது படம் டைரக்ஷன் பண்றதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மலையாளம் ஆக்டர் உன்னி முகுந்தன் இவர் ரீசெண்டா சூரிய ஹீரோவை நடிச்ச கருடன் படத்தில் ஒரு முக்கியமான ரோலை நடிச்சிருப்பாரு. இப்போ இவரு ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் மார்க்கோ. இந்த படத்துடைய அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஆக்டர் அஞ்சலி லீடா நடிச்சிருக்க படம் தான் ஈகை. இது அஞ்சலி நடிக்கிற 50வது படம். ஆக்டர் விதாத் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் லந்தர். இந்த படம் ஜூன் 21 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு சென்சார்ல US சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்க. இதை மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாகுபலி பிரபாஸ் ஹீரோவை நடிச்சிருக்க கல்கி 2898 AD படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் பைரவா ஆண்டம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை இன்னைக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ், ரஷ்யன் அப்படின்னு இந்த எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கல்கி படம் ஜூன் 27 ஒரு பேன் இந்தியா மூவியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் போஸ் வெங்கட் டைரக்ஷன்ல ஆக்டர் விமல் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் சார். இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசர் ஜூன் 19 5 PM ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.